உலகம் முழுவதையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அக்னி இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்னி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. எழுப்புதல் காலத்தில் கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் ஒரு கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும் பைபிள் சொல்லுகிறது. உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதல் சீஷர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. எருசலேமில் ஒரு பெரிய சபை, அதுதான் முதலாவது உருவாக்கப்பட்ட சபை. அப்புறம் அந்தியோகியா பட்டணத்தில் 2வது பெரிய சபை. அந்த அந்தியோகியா பட்டணத்தில் எழுப்புதல் வந்து ஒரு பெரிய சபை உண்டானது. அங்கே தான் முதல் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது என்பதாய் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்தவங்கன்னா யாரு? சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அவங்க தான் சீஷர்கள், தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு குடிகாரனும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான், லஞ்சம் வாங்குகிறவனும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான், வரதட்சணை வாங்குகிறவனும் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிறான், வீட்டில் வரதட்சணை கொடுமைப்படுத்துகிற மாமியாரும் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறாள், அநியாயம் அக்கிரமம் செய்கிறவங்களும் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறார்கள், ஜெபமே பண்ணாதவங்க கூட கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறார்கள், பைபிளை வாசிக்காதவங்க கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறார்கள், சபைக்குள்ளே பயங்கரமான அரசியல் பண்ணி முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களும் தங்களை கிறிஸ்தவள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மனிதர்களை யார் வேண்டுமானாலும் தங்களை கிறிஸ்தவள் என்று சொல்லலாம், மனிதர்கள் இவர்களை கிறிஸ்தவள் என்று அழைக்கலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடக்கிற சீஷர்கள் தான் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிற எல்லாருமே சீஷர்களாக மாறணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். யார் யார் கிறிஸ்தவள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறாங்களோ, எந்த சபையில் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் இயேசுவின் சீஷராக மாறணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவர்கள் சீஷர்களாக மாறணும் என்பதற்காக ஜெபிக்கணும். அந்த எழுப்புதல் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வரணும், கிறிஸ்தவங்க மத்தியிலே வர வேண்டும். அப்போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான். பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் விசுவாசிகள் என்ற வார்த்தை வருகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்கள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இந்த விசுவாசிகளுக்கு சீஷர்கள் என்ற பெயர் மாற்றம் வருகிறது. அதன் பிறகு எல்லாமே வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் சீஷர்கள் இவங்க இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் அப்படி தான் சொல்லப்படுகிறாரு. அதன் பிறகு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவதில்லை. ஆனால் இன்றைக்கு சபையில் என்ன சொல்கிறோம்? விசுவாசிகள். எங்கள் சபையில் 100 விசுவாசி இருக்காங்க, எங்கள் சபையில் 300 விசுவாசி இருக்கிறாங்க, நாங்கள் விசுவாசியாக இருக்கிறோம் அப்படி சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சீஷர்கள். அப்படின்னா நீங்கள் விசுவாசிகளா சீஷர்களா? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் விசுவாசிகளா சீஷர்களா? அப்போ இனிமேல் என்ன சொல்லணும்? யார் கேட்டாலும் நான் சீஷன், இயேசுவின் சீஷன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் எங்கள் சபையில் 100 சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும், 50 சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும், எங்கள் சபையில் 1000 சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். வசனம் சொல்லுகிறது சீஷர்கள், விசுவாசிகள் என்பது ஆரம்ப அனுபவம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு எல்லாமே சீஷர்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க,
அனனியா என்கிற சீஷன் தமஸ்கு பட்டணத்தில் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக பேசினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள். யோப்பா பட்டணத்திலே விசுவாசி இருந்தாள் என்று சொல்லவில்லை, சீஷி இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 14:22 வாசித்து பாருங்கள். பவுல் பட்டணங்கள் தோறும் போய் சீஷருடைய மனதை திடப்படுத்தினார், விசுவாசிகளை பலப்படுத்தினார் என்று சொல்லவில்லை, சீஷர்களை, இயேசுவை விசுவாசத்தை பின்பற்றுகிற எல்லாரும் சீஷராய் வாழ்ந்தார்கள், சீஷர்களை பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19:1 வாசித்து பாருங்கள். எபேசு பட்டணத்தில் சில சீஷர்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 19:9 வாசித்து பாருங்கள். சீஷர்களை தனியாய் பிரித்தெடுத்து அவங்களோடு பேசினார்கள் என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சீஷர்களுக்கு அவங்க புத்தி சொன்னார்கள். விசுவாசிகள் என்ற வார்த்தை அல்ல, சீஷர்கள், சீஷர்கள், சீஷிகள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 21:4 வாசித்து பாருங்கள். தீரு பட்டணத்திலே சில சீஷரை கண்டார்கள். அப்படியானால் இனிமேல் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் என்று சொல்லுகிறவர்களாய் நாம் அத்தனை பேர் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் இருக்கிறவங்க, அவங்க கத்தோலிக்க சபையில் இருக்கட்டும், சிஎஸ்ஐயில் இருக்கட்டும், ஈசையில் இருக்கட்டும், ஆங்கிலிக்கல் இருக்கட்டும், மெத்தடிஸ்ட், அவங்க எந்த சபையில் இருந்தாலும் இயேசுவின் சீஷரா மாறணும். அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இயேசுவின் சீஷரா மாறணும். சீஷனா இருந்தா குடிக்க முடியாது, சீஷனா இருந்தா லஞ்சம் வாங்க முடியாது, சீஷனா இருந்தா ஜாதி பெருமை பேச முடியாது, சீஷனா இருந்தா அவங்களுக்குள்ள இந்த உலக பாவம் சிநேகம் எல்லாம் இருக்காது. இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள் இந்த எழுப்புதல் சபைக்குள்ள வரணும், கிறிஸ்தவங்க மத்தியில் வரணும். அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும், அந்த எழுப்புதலுக்காக. அப்போ சீஷர்கள் என்றால் அவங்களுடைய காரியம் என்ன? முதலாவது, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். சீஷர்கள் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக மாறணும், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆனால் ரட்சிக்கப்படாத அநேகர் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள ரட்சிக்கப்படாத ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆதித்தரை சபையில ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சென்னையில் ரைட் ரெவரண்ட் சுந்தர் கிளார்க் என்கிற ஒரு பேராயர் பிஷப், அவங்க 72-73 பிஷப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ நான் சென்னையில் இருந்தேன். அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம். நான் இருந்தது பாடி பகுதி. அங்கே சர்ச்சைக்கு பிஷப் வந்தபோது, பிஷப் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் புதுசாக தெரிந்தெடுக்கப்பட்ட பிஷப்பை பார்க்கணும். நானும் ஆவலாய் போயிருந்தேன். பெரிய கூட்டம் ஜனங்க உள்ள வெளியெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் நிற்கிறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்திற்கு 72 பேசினார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையிலே அங்கமாயிருக்க தகுதியற்றவர்கள். நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன், ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் அங்கமாயிருக்க தகுதியற்றவர்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறாரு. அவங்க ரொம்ப தெளிவாக 2 முறை இந்த வார்த்தை சொன்னாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டவங்க தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும், அவங்க தான் சீஷராய் மாற முடியும். ஆனால் ரட்சிக்கப்படாத லட்சக்கணக்கான பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. இந்த கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு இருக்கிற அத்தனை பேர் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், சத்தியத்துக்குள்ள வரணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். 2வது, இந்த சீஷர்களானவர்கள், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள். எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலறையிலே கூடின 120 பேரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, அந்த நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்பற்ற ஒப்பு கொடுத்த எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள்.
திரும்ப 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 அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற எல்லார் மேலேயும் அந்த ரட்சிப்பின் ஒரு மனம் திரும்புதலின் ஒரு ஆவியானவர் ஊற்றப்படணும். ரெண்டாவது, அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு ஆவில நிரம்பி துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா மாறணும். அதனால எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எல்லாரையும் ரட்சிங்க, எல்லாரையும் பரிசுத்தாவினால நிரப்புங்க என்று சொல்லி நாம் அதற்காக ஜெபிக்கணும். அந்த எழுப்புதல் எல்லாருக்குள்ள உண்டாகணும். அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். அதனால கிறிஸ்தவர்கள் என்றாலே சீஷர்கள், அவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கணும். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களே சபைக்குள்ள ஊழியக்காரராக இருக்கிற வேதனைகளை பார்க்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்களே புல்பெட்ல ஏறி பிரசங்கம் பண்ணுகிற சபைகளை நம்ம பார்க்கிறோம். அபிஷேகம் பெறாதவங்களே இன்றைக்கு பிரசங்கமாக பண்ணி ஊழியராக எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த காலத்தில் பந்தி விசாரிப்பு வேலை செய்யணும்னா கூட, ஒரு சர்ச்சில் சாப்பாட்டு வேலையை கவனிக்கணும்னா கூட அவங்க அபிஷேகம் பெற்று இருக்கணும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். அவங்கள தான் அதில் பயன்படுத்துவாங்க, அபிஷேகம் பெறணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சபையில் எல்லார் மேலே இந்த ஆவியானவர் ஊற்றப்பட நம்ம செபிக்கணும். மேலிருந்து கீழே வரைக்கும் பிஷப்பாக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், சபையில் ஒரு டீக்கனாக எல்டராக இருந்தாலும், கமிட்டியில் ஒரு மெம்பராக இருந்தாலும், சபை ஆராதனையில் பங்கு பெறுகிறவளாக இருந்தாலும், எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படணும். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார்ல, அது நிறைவேறணும். அது கிறிஸ்தவங்க மத்தியில் இந்த ஆவியானவர் ஊற்றப்பட நம்ம ஜெபிக்கணும். மூன்றாவது, யார் கிறிஸ்தவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். ஆதி திருச்சபையில் இயேசுவை பின்பற்ற அர்ப்பணித்தவர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவங்க ஆதி திருச்சபையில் ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு உபத்திரம் வருது சபைக்கு, மிரட்டப்படுகிறாங்க அப்போஸ்தலர்கள். எருசலேமில் உள்ள சபை வளர்ந்து வரும் பொழுது அங்கே மிரட்டப்படுகிறார்கள். ஊழியம் செய்யக்கூடாது, இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் வந்து சொன்ன உடனே ஒருமனப்பட்டு சத்தமிட்டு ஜெபித்தார்கள். சபை தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபம் என்ன பண்றது? மிரட்டுறாங்க, அடிக்க வர்றாங்க, என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன, யாரையாவது போய் பார்க்கலாமா? நம்ம போய் கவர்னரை போய் பார்த்துருவோமா? நம்ம போய் யாரையாவது லீடரை பிடிச்சி இந்த ரோம அதிகாரிகளை போய் பார்க்கலாமா? இவங்க தான் மிரட்டுறாங்க, அவங்கள போய் பார்க்கலாமா? அப்படியெல்லாம் நினைக்கல. ஜெபித்தார்கள், சத்தமிட்டு ஜெபித்தார்கள். சபையாருக்குள்ள ஒரு ஜெப ஆவி இருந்தது. இந்த மாதிரி ஜெபம் ஜெபிச்சா என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 4:31 இடம் அசைந்தது. அவங்க ஜெபிச்சா இடம் அசைந்தது. ஆமென் சொல்லுங்க. இனிமேல் விசுவாசிகள், இந்த சீஷர்கள் ஜெபித்தா இடம் அசையணும். அந்த மாதிரி ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற சீஷர்கள் ஜெபித்தார்கள். அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகம் இந்த நாளிலே சபைகளிலே அத்தனை கிறிஸ்தவங்க மேலேயும் ஊற்றப்படணும். அத்தனை கிறிஸ்தவர்களும் ஜெப ஆவியினாலே நிரப்பப்படணும். அவங்க என்ன ஜெபிச்சாங்க? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனம் வாசித்தால், அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னு ஜெபிச்சாங்க. எங்களை மிரட்டுறாங்க, அடிக்க வர்றாங்க, ஆண்டவரே அவங்கள முடக்குங்க, அவங்கள இல்லாமல் போக பண்ணுங்க, அப்படி ஜெபிக்கல. இவங்கெல்லாம் மிரட்டுறாங்க, உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்யுங்க, அப்படிதான் ஜெபிச்சாங்க. ஊழியர்களுக்கு தைரியத்தை கொடுங்க, அவங்க தைரியமா வசனத்தை சொல்லணும். இதை கண்டவங்க பயப்படக்கூடாது, அவங்கள தைரியப்படுத்த வசனத்தை சொல்ல வையுங்க, வசனத்தை சொல்லணும், அப்படிதான் ஜெபிக்கிறாங்க. அதோடைய விளைவு என்ன? அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட அத்தனை வியாதியஸ்தர் குணமாக்கப்பட்டார்கள். அவங்க ஜெபித்தாங்க, கர்த்தர் செய்தார். அதனுடைய விளைவு என்ன? அப்போஸ்தலர் 5:14
திரளான ஆண்களும் பெண்களும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அந்த ஜெபத்தினுடைய விளைவு, அந்த ஜெபித்த ஜெபத்தினுடைய முடிவு, அவங்க என்ன ஜெபித்தாங்களோ அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த மாதிரி ஜெபிக்கிறவர்களாய் அத்தனை கிறிஸ்தவர்களும் மாற வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பண்ணணும், ஜெப ஆவி ஊற்றப்படணும், எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா மாறணும். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், ஊழியக்காரர்கள் முழங்கால நிற்கணும், அந்த ஜெப ஆவி ஊற்றப்படணும். அப்படி நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஒரு கூட்ட மக்கள் தான் ஜெபிக்கிறோம், இன்னும் பெருங்கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படவே இல்லை, அபிஷேகம் பெறவே இல்லை, ஜெபிக்கணும்னு சிந்தையே இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நாம் தான் அவங்க மேலே அபிஷேகம் ஊற்றப்பட நம்ம ஜெபிக்கணும், ஜெபாவி ஊற்றப்படணும். இந்த எழுப்புதல் எங்களுக்குள்ள வரணும், எங்க சபைக்குள்ள வரணும், எல்லா கிறிஸ்தவங்களுக்குள்ள வரணும். யார் யார் தங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்றாங்களோ அவங்க மத்தியில் இந்த எழுப்புதல் வரணும் ஆண்டவரே என்று எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லா சபைகளுக்காக, கத்தோலிக்க சபைகள், CSI சபைகள், லுத்தரன் சபைகள், ஆங்கிலிக்கன் சபைகள், மெத்தடிஸ்ட் சபைகள், பேப்டிஸ்ட் சபைகள், எல்லா சபைக்கும் ஜெபம் பண்ணுங்க. மார்நாதா சபைகள், எல்லா அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள், எல்லா பெந்தேகோஸ்தே சபைகள், எல்லா சபையில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் சீஷரா மாறணும், சீஷரா மாறணும். ஆண்டவரே எல்லாரும் சீஷரா மாறணும். ஆவியானவர் அந்த மாற்றத்தை உண்டாக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இன்னும் ரட்சிக்கப்படாம சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்களே, இன்னும் ரட்சிக்கப்படாம சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்களே, ஆண்டவரை தொடுங்க, அவங்கள ரட்சிங்க. எல்லாருக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் வரட்டும். எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுங்க, எல்லாரும் மேல ஆவியை ஊற்றுங்க, எல்லாருக்குள்ள ஜெபாவியை கொடுங்க, எல்லாரையும் நற்குணசாலிகளா மாத்துங்க, எல்லாரும் சாட்சி உள்ளவர்களா வாழணும். மாறணும் ஆண்டவரே. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் பாடுகளை சகிக்கணும், எல்லாரும் இயேசுவை அறிவிக்கணும், எல்லாரும் வசனத்தின் மேல தாகமுள்ளவர்களா மாறணும், இயேசுவுக்காக கொடுக்கணும். எல்லாரும் சீஷரா மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் சீஷரா மாத்துங்க, எல்லாரையும் சீஷர்களா மாத்துங்க, எல்லா கிறிஸ்தவங்களையும் சீஷரா மாத்துங்க. ஆவியானவர் ஊற்றப்படட்டும், அந்த எழுப்புதல் உண்டாகட்டும், அந்த மாற்றம் உண்டாகட்டும். எல்லாரும் சீஷர்களா மாறணும். கிறிஸ்தவங்க எல்லா சீஷர்களா மாறணும். இனி குடிக்கிற ஒரு கிறிஸ்தவங்க கூட இருக்கக்கூடாது, லஞ்சம் வாங்குகிற ஒரு கிறிஸ்தவங்க கூட இருக்கக்கூடாது, வரதட்சணை கேட்கிற ஒரு கிறிஸ்தவங்க கூட இருக்கக்கூடாது, ஜாதியை பற்றி பேசுகிற ஒரு கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அநீதியா செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவனும் இருக்கக்கூடாது. எல்லாரும் சீஷரா மாறணும். குடும்பங்களிலே ஆவிக்குரிய மாற்றங்களை காணட்டும். குடும்பமே ரட்சிக்கப்படட்டும். வீடு ஜெப வீடாய் மாறட்டும். ஒவ்வொருவருடைய வீடும் ஜெப வீடாய் மாறட்டும். ஒவ்வொருவருடைய வீடும் துதியின் வீடாய் மாறட்டும். எல்லாருமே ரட்சிக்கப்படட்டும். அந்த அனுபவத்தை பார்க்கட்டும். உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.